இன்றைக்கு பகல் 1 மணி அளவில் பாராளுமன்றத்திலே திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கும் திரு செல்வம் அழைக்கநாதன் அவர்களுக்கும் இணக்கமிடையிலே ஒரு சந்திப்பு மேற்கொள்ளப்பட்டது. அந்த சந்திப்பு உண்மையிலே இதுக்கு முதல் நான் எடுத்த ஒரு முயற்சியிலே தனித்தனியாக நான் அவர்கள் இருவரையும் சந்திக்க வந்த கட்டத்தில் நாங்கள் 3 தரப்பும் சேர்ந்து சந்திக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் செய்ய வேணும் என்ற ஒரு இணக்கப்பாட்டு எடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இந்த 3 கட்சிகளுக்கும் இடையிலே ஒரு சந்திப்பொண்டு மேற்கொள்வதற்குரிய ஒரு திகதியை குறிப்பிடுவதற்கான ஒரு சந்திப்பை தான் இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டது. அந்த வகையில் வரப்போகின்ற 25ஆம் தேதி ஜனவரி மாதம் சனிக்கிழமை இந்த 3 கட்சிகளும் ஒரு பொதுவாக சந்திக்கிறதுக்கு இணக்கம் தெரிவிச்சிருக்கின்றன. அந்த 25ஆம் தேதி சந்திப்பில் அந்தந்த கட்சிகள் யாரை கொண்டு வர வேணும் என்று விரும்புகின்றதோ அவர்கள் அந்த தரப்புகளை சேர்த்துக் கொள்ளலாம். காரணம் இந்த வரப்போற 25ஆம் தேதி ஒரு ஆக்கப்பூர்வமான சந்திப்பாக அமைய வேணும் என்பதற்காகவும் விசேஷமாக அரசியலமைப்பு சம்பந்தமாக கடந்த தேர்தலில் இந்த 3 தரப்புகளுக்கும் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய ஆணையை வழங்கியிருக்கின்ற நிலையிலே அந்த ஆணையை முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பொது நிலைப்பாட்டொன்றை ஏற்படுத்துவதற்கு தேவைப்படுகின்ற பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துகின்ற நோக்கத்தோடு தான் அந்த சந்திப்பு மேற்கொள்ளணும் என்று நாங்கள் இணங்கினோம். அப்ப அந்த சந்திப்பு சில வழியில ஒரு சில கட்சிகளுக்கு வேறு கட்சிகள் ஒரு கூட்டாக இருக்கின்ற இடத்துல அந்த தனித்தனி கட்சிகளுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டி இருக்கலாம், அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இல்லாத நிபுணர்களை சேர்க்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கலாம். அந்த வகையிலே அந்த அனைத்தையும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அவர்களுடைய அந்த ஒவ்வொரு கட்சியினுடைய பிரதிநிதித்துவம் அமையலாம் என்ற ஒரு இணக்கப்பாடும் ஏற்பட்டது. அதே சமயம் ஒரு தரப்பு ஒரு விடயத்தை எழுப்பினார். அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்றத்தில் ஒரு உறுப்பினரை கொண்ட ஒரு கட்சியை சார்ந்தவர். அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த முயற்சிகளுக்கு தலைமை வகிக்க இயலாத என்ற ஒரு கருத்தொண்டு பேசப்பட்டதாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தார். அந்த இடத்துல நான் தெளிவாக சொன்ன நான் எந்த ஒரு இடத்திலையும் நான் இந்த முயற்சிக்கு தலைமை வகிக்கிறதாக நான் எந்த ஒரு இடத்திலையும் குறிப்பிடவில்லை. அதே போன்று இந்த முயற்சிக்கு நான் தலைமை வகிக்கிறதாக ஊடகங்கள் கூட எந்த ஒரு இடத்திலையும் தாங்களாகவே அப்படிப்பட்ட ஒரு பட்டம் எனக்கு கொடுத்ததாகவும் கிடையாது. மாறாக நான் வெறுமனே ஒரு ஏற்பாட்டாளர் மட்டும்தான் செயல்பட்டது. அதுக்கு காரணம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு விடயத்தை உணர்ந்தது. இந்த தேர்தலுக்கு பிறகு வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறார். ஆனால் அந்த 19 பேர்ல அறுதி பெரும்பான்மை என்றது 10. இவருக்குமே எந்த ஒரு கட்சிக்கும் 10 ஆசனங்கள் கிடையாது. அதுவும் விசேஷமாக தமிழ் தேசிய நிலப்பாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு குறைஞ்சது 10 உறுப்பினர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இருக்கிறோம். தமிழரசு கட்சிக்கு 8, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு உண்டு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு உண்டு. ஆகவே நாங்கள் தமிழ் தேசிய நிலப்பாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகள் என்ற வகையிலே எங்களுக்கு இடையிலே நாங்கள் ஒன்றுபட்டால் ஒரு பொது நிலப்பாட்டுக்குள்ளே நாங்கள் வரக்கூடியதாக இருந்தால் வடகிழக்கில் அறுதி பெரும்பான்மை 50 தான் இருக்கின்றது. இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அரசாங்கத்துக்கு 3/2 பெரும்பான்மைக்கு மேலதிகமான ஆசனங்கள் இருக்கு. அவர்கள் சில வழியிலே விரும்பினால்
அந்த பெரும்பான்மையை வைத்தும் இன்றைக்கு மக்கள் மட்டத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கையும் வைத்து அவர்கள் ஒரு ஒற்றையாட்சியை ஒரு புதிய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை வந்து தமிழ் மக்கள் மீது திணிக்கிறதுக்கும் விரும்பலாம். அப்படி திணிக்கிறதாக இருந்தால் அவர்கள் காலம் தாமதிக்காமல் அவசரமாக வந்து பல விஷயங்களை சாதிக்கிறதுக்கு விரும்புவார்கள். அந்த வகையில் வந்து நாங்கள் அந்த அவசரத்தை விளங்கி கொண்டு நாங்கள் இந்த இணக்கப்பாட்டை ஏற்படுத்த வேணும் என்ற விளக்கத்தோடு தான் நான் இந்த முயற்சிகளை வந்து ஒரு ஏற்பாடு செய்யறதுக்கு வந்து முன் வந்தேன். ஆகவே அந்த அவசியத்தையும் வந்து விளங்கி கொண்டு இதயசுத்திரன் வந்து நேர்மையாக இந்த விடயங்களை கையாளுறதுக்கு வேற எவரும் வந்து முன்வர தயார் என்றால் தமிழ் தேசிய மக்கள் முன்னியை பொறுத்தவரையில வந்து நாங்கள் ஒத்துழைக்கிறதுக்கு தயார். அது நான் தான் இருக்கணும், இல்லாட்டி எங்களுடைய அமைப்புண்ட ஒரு உறுப்பினராகத்தான் அது கட்டாயம் இருக்கணும் என்ற எந்த ஒரு தேவையும் கிடையாது. இந்த விடயமும் கூட வரப்போகின்ற 25ஆம் தேதி 3 தரப்புகளும் வந்து ஒரு முழுமையான தூதுக்குழுக்களை கொண்டு சந்திக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் இந்த விஷயத்தை ஆராய்ந்து முடிவெடுக்கலாமாகவும் நாங்கள் இறங்கியிருந்தோம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.